ஆளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 23வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. மெய்யான ஓய்வும் இளைப்பாறுதலும். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. வசனம் 3. ஓய்வு நாள் படைப்பிலிருந்து தொடங்குகிறது. தேவன் 6 நாளில் இப்பிரபஞ்சத்தை படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமம் 2:2 வாசிக்கிறோம். அதாவது அந்த நாளில் எந்த ஒரு படைப்பின் செயலையும் செய்யாமல் ஓய்ந்திருந்தார். சீனாய் மலையில் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை வழங்கிய போது தம்முடைய எல்லா கிரியைகளும் ஓய்வு நாளை மையமாக கொண்டிருக்கின்றன என்பதை தம்முடைய மக்களுக்கு நினைவுபடுத்தும் பொருட்டு அவர் மீண்டும் இந்த ஓய்வு நாள் கட்டளைகளை வழங்கினார் அல்லது ஓய்வு நாள் கட்டளையை புதுப்பித்தார். இன்றைய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் என்றும் சிறுவர்களுக்கான ஞாயிறு பள்ளியை ஓய்வு நாள் பாடசாலை என்றும் பலர் கூறுகிறதை நாம் கேட்டிருக்கலாம். இது அறியாமையினால் சொல்லக்கூடிய வார்த்தை. ஞாயிற்றுக்கிழமையை குறித்து ஓய்வு நாள் என்று வேதத்தில் ஒருபோதும் சொல்லப்படவில்லை. அது ஓய்வு நாளாக அனுசரிக்கப்பட்டதும் இல்லை. ஓய்வு நாளை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றுவது வேதத்துக்கு புறம்பானது. இன்றைய நாட்களிலும் யூதர்கள் சனிக்கிழமையையே ஓய்வு நாளாக அனுசரித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சனிக்கிழமைதான் ஓய்வு நாள். அன்றுதான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். இதுவும் தவறானது. கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் அல்லர். அவ்வாறு இருந்தால் நியாயப்பிரமாணத்தின் எல்லா கட்டளைகளையும் இன்றும் அனுசரிக்க வேண்டியது வரும். நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம் என்னவெனில், ஓய்வு நாள் என்பது ஒரு நிழல், அது ஒரு அடையாளம். இது தேவன் மூலமாக வேறு ஒன்றை நமக்கு சொல்ல வருகிறார். இந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் கொலோசேயருக்கு எழுதிய நிருபத்தில் பழைய ஏற்பாட்டு காரியங்களாகிய பண்டிகைகள், மாத பிறப்புகள், ஓய்வு நாட்கள் ஆகியவை வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என 2வது அதிகாரம் 16-17 கூறுகிறார். அதாவது ஓய்வு நாளை நாம் எழுத்துப்பூர்வமாக அனுசரிக்க வேண்டியதில்லை. மாறாக அதன் பொருளை அறிந்து நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னர் நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் முயற்சி செய்து வந்தோம். கிறிஸ்து கல்வாரியில் அந்த வேலையை செய்து முடித்து விட்டார் என்று நாம் உணர்ந்தபோது நம்முடைய பயனற்ற முயற்சிகளை நிறுத்திவிட்டு மீட்பரிடத்தில் விசுவாசம் வைத்தோம் என்று திருவாளர் வில்லியம் மெக்டொனால்டு விவரிக்கிறார். எபிரேயர் 4:9-10. ஓய்வு நாள் என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அனுபவிக்கும் எதிர்கால நித்திய இளைப்பாறுதலை குறிக்கிறது. அது மட்டுமின்றி இப்பொழுது மனிதன் தன்னுடைய பிரயாசத்திலிருந்து விடுபட்டு கிறிஸ்து வழங்கிய இளைப்பாறுதலை சார்ந்து கொள்வதையும் குறிக்கிறது. நம்முடைய இளைப்பாறுதலுக்காக நமது சுய கிரியைகளை ஒழித்துவிட்டு கிறிஸ்துவில் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட செயலில் நம்மை இணைத்துக் கொள்வது ஆகும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்ய இடம் கொடுப்பதன் வாயிலாக இது நம்மை ஆவிக்குரிய பலன்களை கொடுப்பதற்கு நேராக வழிநடத்தும்.